பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப். சுபத்ரா, பார்த்தா 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 காப்பாற்றுங்கள். ஏ கொடிய அரக்கனே, உயிர் மேல் உனக்கு ஆசை இருந்தால் சுபத்ராவை விட்டுவிடு. அதுதான் நடக்காது. நீ ஒரு வீரன் என்றால் சுபத்ராவை காப்பாற்றிக்கொள். நான் இவளை எடுத்துச் செல்ல போகிறேன். சுபத்ரா, சுபத்ரா, பார்த்தா சுபத்ரா.
சுபத்ரா 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 கண்ணை திற. சுபத்ரா 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 எழுந்திரு. சுபத்ரா 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 கண்ணை திற. சுபத்ரா 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 எழுந்திரு. சுபத்ரா 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 இன்னும் அச்சமா? தாம் தாம் இங்கே எப்படி வந்தீர்கள்? குழம்பி இருக்கிறாய். அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. தண்ணீர், இதை பருகினால் களைப்பு நீங்கும். அதிர்ச்சியினால் ஏற்பட்ட அச்சமும் நீங்கும். தண்ணீர் என்பது தாயை போன்றது. புது இடத்தில் எவ்வாறு வந்தேன்? மெல்ல தூக்கி வந்தேன். தாம் என்னையா? தோள் மீது சுமந்து வந்தேன். சுமந்து வந்தீர்களா? அப்போது எனக்கு சுய உணர்வில்லை. மயங்கி இருந்தாய். சுயநினைவே இல்லை. மெல்ல நினைவுக்கு வருகிறது. மன்னித்து விடுங்கள். ஏன் இப்படி பேசுகிறாய் சுபத்ரா? மன்னிப்பு தேவையில்லை. ஒரு இனிய அனுபவம் உன்னை தோளிலே சுமந்து இங்கே வந்தது. மெல்ல நானே நடந்து வந்திருக்கலாம். மெதுவாக நடக்கும் நிலை இருந்தால் நான் எதற்கு? ரோஜா பூவை போன்ற உன் மேனியை சுமந்தது மகிழ்ச்சிதானே? இப்படி ஒரு உதவியை எதிர்பார்க்கவில்லை. உங்கள் வில்லிலே வீரமும் இருக்கிறது, உங்கள் நெஞ்சத்திலே ஈரமும் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவும் குணம் மன்னர்களுக்கு மிக மிக தேவை. உங்களுக்கு நன்றி. மேலும் வெறும் நன்றி மட்டும் போதாது. ஒருவர் செய்த உதவியை உயிருள்ளவரே நினைக்க வேண்டும். உள்ளவரே நினைப்பேன், மறக்க மாட்டேன். என்ன சுபத்ரா, பாராட்டு எல்லை மீறுகிறது. உதவி செய்வது மனிதநேயம்.
உன்னை தோளில் சுமந்தபோது ஒரு சுமையாக தெரியவில்லை, எனக்கு மாறாக மிகவும் சுகமாகவே இருந்தது. அந்த கணங்கள் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. இப்படி சொன்னதற்கு என்னை மன்னித்து விடு. உங்கள் மொழிகளே ஒரு கவிதை, இதயத்தின் இசை. இதில் உண்மையும் இருக்கிறது, அதேபோல் கற்பனையும் இருக்கிறது. ஏன்? ஒரு புதிய சூழலில் பேசுவதால் நீ சொன்னது சரி. சொன்னதில் எது சரி? உண்மையை நான் சொல்வதானால் ஒரு இளமங்கையின் தனிமை, உதவி செய்ய வந்த என் இளமை இரண்டுமே பிரச்சனைக்குரியது. இந்த தனிமை பண்புகளை தாண்டக்கூடாது. அது நம் இருவருக்கும் பெருமை தராது. இளமங்கையே, என்னை நீ மன்னிக்க வேண்டும். என்ன இது? இப்படி ஏன் என்னை கும்பிடுகிறீர்கள்? நான் தெய்வம் அல்ல. கும்பிடாதீர்கள், கும்பிடாதீர்கள். நீ முதலில் உன் கையை எடு. என் கரங்களை பற்றியிருப்பது உன் பூங்கரங்கள், என் கைகளின் குற்றமல்ல. இப்படி நீ சொல்வது இந்த தனிமையில் நான் தவறிவிடுவேனோ என்றா? எண்ணம் போல் வார்த்தைகள் வெளிப்படும் என்பது உண்மைதான். ஆகையால் நான் போவதை தடுக்க வேண்டாம். ஏன் இந்த அவசரம்? அதிர்ச்சியிலிருந்து நீ இன்னும் மீளவில்லை. சற்றே இரு. ம்ஹும். கைப்பிடியை விடுங்கள் என்றேன், நீங்கள் கேட்கவில்லை. கேட்க மாட்டேன். சுபத்ரா, பார்த்தன் வாக்களிக்கிறேன் உன்னிடம் பணிவோடு நடப்பேன் என்று. பொறுமையாக சற்றே இரு. தீப்புண்ணுக்கு நான் மருந்து போடுகிறேன். எங்கே? தாம் என்ன வைத்தியரா? இல்லை. எப்படி இந்த மருந்து பச்சிலையை தேடி எடுத்தீர்கள்? தீப்புண்ணுக்கு இதை தடவினால் சரியாகி விடுமா? தேவி, நாங்கள் வீரர்கள். போர் புரிவது எங்கள் தொழில். களத்திலே காயம் படும். காயத்துக்கு உடனடி மருந்தை கண்டுபிடிக்கும் மருத்துவக் கலையை கூட நாங்கள் கற்க வேண்டும். ம்? சொல்வதை கேட்டால் எப்படிப்பட்ட நோயையும் தீர்ப்பீர்கள் நீங்கள். என்றால்? எப்படி சொல்ல? காயம் எப்படியோ பட்டுவிடுகிறது. சில கண்ணுக்கு தெரிகிறது, சில கண்ணுக்கு தெரியாது. ஆ, அப்படித்தான். சிலது ஊமை காயங்கள். வெளியிலே தெரியும் காயங்களுக்கு குணமாக மருந்து போடலாம். ஆனால் வெளியில் தெரியாத காயங்களுக்கு சிகிச்சை மாறும். மெதுவாக எழுந்திரு. மெல்ல.
மெல்ல, அவசரம் என்ன? எனக்கு மெதுவாக நடந்து பழக்கமில்லை. அப்படியா? பயமே இல்லை உங்களுக்கு? ஒரு இளைய கன்னி தனியாக இருப்பதை பார்த்தால் அன்பு மழை பொழிய வந்து விடுகிறீர்கள். இது சரியில்லையா? சரிதான், தவறு என்று சொல்லிவிட முடியாது. ஒரு கன்னி பெண்ணின் கண்ணீரை பார்த்து கலங்காத மனமும் உண்டா? ஆபத்தில் அழும் குரல், காக்க துடிக்கும் இளைஞன், இருவரும் சந்தித்தால் போதுமா? பேசிக்கொள்ள வேண்டாமா? எதை பேச எனக்கு தெரியாது. எப்படி பேசுவது சொல்லுங்கள். அது கற்றுத்தருகிற கலை அல்ல. எது? எப்படி சொல்ல? நீங்கள் பேச வேண்டும். என்ன பேசுவது என்று உங்கள் மனதையே கேட்டு பாருங்கள். என்னவென்று அது சொல்லும். ஆபத்தில் எனக்கின்று உதவி புரிந்தீர்களே, பெருமையாக இருக்கிறது. நீங்கள் வில்லெடுத்து வீரம் விளைத்த கதையும் சுபத்திரை காப்பாற்றப்பட்டதும் உங்கள் சாதனைதான். மனது என்ற கடல் மேல் இன்று ஆனந்த அலைகள் பாடுகின்றன. என் எண்ணங்களை இசையாக. ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? ஏனென்றால் இந்த பெண்ணுக்கு நாணம் கிடையாது. அல்ல பெண்ணே, உன் வெளிப்படையான பேச்சே போதும். பார்த்து நின்ற இந்த பிறவிக்கு பொருத்தமான ஒருத்தி இன்று கிடைத்து விட்டாள். உன் சந்தோஷ புன்னகையில் இன்ப சொர்க்கத்தை பார்க்கிறேன். குறும்புக்காரர் நீங்கள். இது பாராட்டா, பரிகாசமா? கால் துவண்டு விட்டதா? கைகளால் தாங்கிக் கொள்ளவா? வரம்புகள் மீற மாட்டேன். வா, தேருக்கு போகலாம். போகலாம். குறும்புத்தனத்தை விடமாட்டீர்களா?